கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, கேன்சர்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் பயங்கரமான வயிற்றுலாம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு உடம்புல. பல மாற்றங்கள் தெரிஞ்சு அப்புறம் தான் 3-4 மாதம் நார்மல் ஆச்சு எனக்கு உடம்பு. இப்போ இதை 9 மாதம் சாப்பிட்டேன். இது 10வது மாதத்துக்கு வந்திருக்கேன். வணக்கங்க. எங்கன்னு வந்திருக்கீங்க? நாத்தூர்லேருந்து, சேலம் மாவட்டத்துலேருந்து வரேன். உங்க பேரு? வான்மதி. வான்மதி. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதான் கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, கேன்சர்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் இந்த மருத்துவத்துல சாப்பிடுன்னு சொல்லி என் தம்பி சேலத்துல பேங்க்ல வேலையில இருக்காப்புல, அவன் சொல்லி நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அது எப்படி சிம்டம்ஸ் காட்டு? அதெல்லாம் பயங்கரமான வயிற்றுலாம் ரொம்ப டேமேஜ் ஆட்டுச்சு உடம்புல. பல மாற்றங்கள் தெரிஞ்சு அப்புறம் தான் 3-4 மாசம் நார்மல் ஆச்சு எனக்கு உடம்பு. இதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் பாத்தீங்க? அதாவது அங்க கேந்திராவுக்கு போய் காட்டணும் சேலத்துல. அப்புறம் வந்து எங்க ஊர்லயே ஒரு என்ன சொன்னாங்க உங்களுக்கு? அதான் அங்கதான் எல்லாமே டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, கேன்சர்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து இந்த ஊசி போட சொன்னாங்க. 21,000 ஊசி. அது போட்டாலும் அதுக்கு வந்து நாங்க உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த ஊசி போட்டாலும் எனக்கு ஒரு ஆள் வேணும்னாங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கும் போனோம். அதே மாதிரி அங்கேயும் அந்த மாதிரி சொன்னாங்களா, அது வந்துட்டு எங்கள் தம்பி வேணான்ட்டான். அதனால் இந்த ஹாஸ்பிட்டலில் என் தம்பி தான் எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்து இங்கே வந்து நான் அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ இதை 9 மாதம் சாப்பிட்டேன். இது 10வது மாதத்துக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து டாக்டர்ஸ் எல்லாம் எப்படி உங்ககிட்ட? ஐயோ, நல்லா பழகுறாங்க. எல்லாம் ஃப்ரெண்டு மாதிரி இருக்காங்க. நல்லா தம்பி பிள்ளைங்க மாதிரி தான் எனக்கு. எல்லாம் நல்லா பார்த்து ஃபுட் சாட்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எப்படி இருக்கு? அதே இப்போ நான் உயிரோடு இருக்கிறேன்னா இந்த மருந்தால தான் இப்போ நான் உயிரோடு இருக்கிறேன். உண்மையிலுமே அதான். அந்த மருந்து இப்போ நான் 9வது மாதம் முடிஞ்சு 10வது மாதம். இப்போ இந்த மருந்து நான் சாப்பிடலனாக்கா அந்த ஊசி போட்டுட்டா எப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதை நான் அது பயன்படுத்தியிருந்தா தான் அதை பற்றி அதையும் தெரியும். ஆனால் இந்த மருந்து இப்போ நானே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன்ல, அது எனக்கு போதும். இல்லை நம்ம நீங்கள் இந்த மருந்து மட்டும் தான் எடுக்கிறீங்களா இல்லை அடிஷ்னலாக வேற எதுவும் கிடையாது. வலி வந்தால் மட்டும் ஒரு ஊசி போட்டுக்கும் போய், இல்லைன்னா அப்போ அதுவும் இல்லை. இந்த மாத்திரை மட்டும்தான். பிபி மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறேன் ரெகுலராக, வேற எதுவும் இல்லை. முன்னாடிக்கு இப்போ நல்லா பெட்டரா இருக்கீங்க. என் வேலையை நானே செய்யறேன்ல, எனக்கு அது போதும். சரி, இந்த 9 மாசமா நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்களேம்மா, முன்னாடி உங்களுக்கு உடல் ரீதியா எப்படி இருந்துச்சு, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? முன்ன வந்து ரொம்ப வலி இருந்துட்டே இருந்துச்சு இந்த சைடுல. அப்பயும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வலி இருந்துட்டே இருந்தது. அதாவது மாத்திரை வந்து நம்ம ஒரு வாரம், நான் இந்த தடவை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு காசு எடுத்துட்டு வர்றதுக்கு. அதனால அந்த ஒரு வாரத்துல எனக்கு வலி இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அதான் மாத்திரைக்கு வாங்குறதுக்கு வந்துட்டேன். அந்த மாத்திரை சாப்பிட்டா எந்த தொந்தரவும் இல்லை, நல்லாவே இருக்கேன். மாத்திரை சாப்பிடலன்னா தொந்தரவு கொடுக்கும், அது உண்மைதான். உண்மை. ஒரு வாரம் ஆச்சு. பொங்கல் டைமுங்கிறதுனால அந்த ரொம்ப கூட்டம் இருக்கு ரஸ், அதனால வரல. அதனால பொங்கல் கழிச்சு தான் நான் வந்திருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு. தொடர்ந்து எடுத்துக்கோங்க. சரிக்கண்ணே. இது இந்த நம்ம கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட ஃபேமிலியில உங்களுக்கு எப்படி பாத்துக்கிறாங்க? எங்களில இல்லை, நான் தான் எல்லாமே. எங்க வீட்டுல எல்லாமே அதெல்லாம் ஒன்றும் எதுவும் இல்லை. நான் எப்பயும் நார்மலா இருக்கிற மாதிரியே தான் இருக்கேன். எந்த பிரச்சனையும் கிடையாது. துவைக்கிறது வேலை, சோறாக்குற வேலை, தண்ணி எடுக்கிற வேலை மட்டும் இல்லை. அதெல்லாம் பைப்லேயே பிடிச்சிக்கிறதுனால தண்ணி எடுக்கிற வேலை இல்லை. மீதி எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன். காய் கடைக்கு போறது எல்லாம். ஆமா, எல்லாம். நம்ம உங்கள்கிட்ட பேசுனதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி.